கொஞ்சம் கொஞ்சம் வியூஸ் பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளோ அடர்ந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டோம் பாருங்கள். சரியான வனப்பகுதி இப்படி தான் இருக்கும். இன்னும் போகுது. யாருமே இல்லை நண்பர்களே, நம்ம மட்டும்தான். என்னமோ ஒரு தைரியத்தில் வந்துட்டேன். பயம் ரொம்ப இருக்குது, ரொம்ப ரொம்ப பயமாக தான் இருக்குது. ரொம்ப காடு பகுதியாக இருக்குது. இன்னும் நம்ம கோயிலுக்கு வந்து சேரல, ரொம்ப தூரம் போகணும் பாருங்க. இந்த உதக நீரோடைய மகிமை என்ன அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா, இந்த நீங்கள் பார்க்கும்போது கல்லுன்னு தெரியும், கல்லுன்னு நினைப்பீங்க. இது கல் கிடையாது. இந்த மரத்தினுடைய வேறு, இந்த மரத்தினுடைய வேறு இந்த தண்ணியினுடைய ஆற்றலினால் கல்லாக மாறிவிட்டது. இதுதான் உதகை நீரினுடைய மகிமை. இந்த சுருளியில் இருக்கிற சுருளி வளப்பர் இந்த கைலாசநாதர் கோயிலில் இந்த உதகை நீர் இருக்குது, அருவியிலிருந்து வருது. இந்த தண்ணி தான் இந்த உதகை நீர். மேலே மலைக்காடுகள் அருவிகளிலிருந்து வருது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் இதெல்லாம் நாள்பட்டு இருக்கும்போது அதை கல்லாக மாற்றிடும். இதுதான் அதற்கான ஒரு உதாரணம். சரி நண்பர்களே, இனி நம்ம ஊருக்கு கிளம்புவோம்.